தண்டனக்கா ஏய் தனக்குனக்கா ஏய் வாயண்டா மச்சி வாழக்கா பச்சி நம்மளோட நிகழ்ச்சி சிரிப்பொலி மச்சி தண்டனக்கா ஏய் தனக்குனக்கா ஏ அண்ணாச்சி எல்லாருக்கும் வணக்கம். ஏல நீங்கள் கலகலன்னு சிரித்து பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி சிரிப்பொலி தொலைக்காட்சியின் இடைவிடாத சிரிப்பு இல்லை. ஆமாம் கண்ணு, அது மட்டுமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கான்செப்ட்லாம் பேச போகிறோம் கண்ணு. என்ன கான்செப்ட்னு கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். வேணு நம்ம நடிகர் நாகேஷ் சார் நடித்த படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்குமோ அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு பூரம் பேசி சிரிக்க போகிறான். நம்ம ஷோட ஃபஸ்ட்டு காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. கோவை சந்தானம். என் பேர் சிவா. சிவா, நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன் பெங்களூர். ரொம்ப 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 சந்தோஷம். வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க, சரிங்களா? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, நம்ம நடிகர் நாகேஷ் சார் இருக்கார்ல, ஆமா, அவர் நடிச்ச படத்திலே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? அந்த அந்த 3 தெய்வங்கள்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் மூவி. சிவாஜி. அற்புதம், ரொம்ப அருமையா பேசுறீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காமெடி வருது பாருங்க. சூப்பரான காமெடி பார்த்து நல்லா சிரிச்சோம். ஒரே ஒரு தத்துவம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மியா மியான்னு கத்துனா பூனை, மியா மியான்னு கத்துனா பூனை. எப்பவுமே காமெடி நம்ம சிரிப்பொலி தானே. அடுத்த கலரு யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க, லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்த காலர் வந்து ஃபோன் பேசலாமா இல்லை வந்து டிவியை பார்த்துட்டே பேசலாமான்னு வந்துட்டார் காலர். வணக்கம். ஹலோ. வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. சார், என் பேர் வினோத் சார். வினோத், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கு வினோத். எங்கேருந்து கால் பண்றீங்க? சார், நான் திருச்சி சார். ஓகேங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன் சார். என்ன பண்றீங்க சார் நீங்க? சார், நான் டிரைவரா இருக்கேன் சார். ஓகே, ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். வண்டிலாம் நல்லா பார்த்து பத்திரமா சேஃப்டியா ஓட்டணும், சரிங்களா? ஓகே சார். ஓகே, நீங்க சொல்லுங்க, நம்ம நடிகர் நாகேஷ் சார் இருக்காருல்ல, ஆமா சார், அவர் நடித்த திரைப்படத்திலே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? டக்குன்னு சொல்லணும். சர்வசுந்தரம் சார். சூப்பருங்க. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வினோத்துக்காக சும்மா சூப்பரான காமெடி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. தேவதை 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 தேவதை. அச்சச்சோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப பிரமாதமா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு ஷோபாவில் உட்காந்து ஹாயாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நிகழ்ச்சி இடைவிடாத சிரிப்பு. பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக என்ன டெய்லியே ஒரே கேள்வி தான் கேட்போம். அந்த கேள்வி என்னன்னா, நம்ம நடிகர் நாகேஷ் சார் நடித்த படத்துலேருந்து உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குன்னு கேட்போம். அதுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒரு 4 கட்டு முருங்கைக்காய் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், சவுதி ரியாத்ல இருந்து கலீல் ரஹ்மான். ஹாய் ரஹ்மான் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப 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 அருமையா இருக்கேன். நீங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு தினமும் அன்போடு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் சாப்பிட்டாச்சா? நல்ல திருப்தியா சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? தூத்துக்குடியில எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பிரேக் டைம் உங்களுக்கு? தெரியும். இல்ல பிரேக் டைம் உங்களுக்கு இப்போ? என்னது இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பிரேக் டைமா? இல்ல 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 இல்ல, நான் டியூட்டில தான் இருந்துட்டு இருக்கேன் சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க சார், நம்ம நடிகர் நாகேஷ் சார் இருக்காருல்ல, ஆமா, அவர் நடித்த திரைப்படத்திலே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? அவரு நடிச்ச படத்துல வந்து 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன். சூப்பர் சார், தொடர்ந்து கால் பண்ணுங்க. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரான காமெடி சும்மா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. என்ற கண்ணு நீங்களா பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி இடைவிடாத சிரிப்பாக்கும். அது அலைப்பாய்தை படத்தில் வந்து மாதவன் சார் வந்து ஒரு சூப்பராக ஒரு டைலாக் பேசியிருப்பார். நீ அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, நான் அவனை லவ் பண்ணல, ஆனால் இதெல்லாம் நடந்து போன எனக்கு பயமாக இருக்குது.
அப்படின்னு வந்து பேசியிருப்பார். இந்த டயலாக் வந்து அப்படியே நம்ம வெண்ணிற அடைமூர்த்தி சார்கிட்ட கொடுத்து நீ ஒரு ரொமான்டிக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்னா வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்கள். ஒரு சின்ன கற்பனை. அடேங்கப்பா, நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணி சத்தியமா தொலைக்கவே இல்லை. ஆனா இந்த இளவெடுத்த கர்மாந்திரம்லாம் நடந்துருமான்னு ஒரே பயமா இருக்கு. அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம். ஹலோ வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுறேன். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கு. எங்கேருந்து கால் பண்றீங்க? கேரளா, பாலக்காடு. ஓ, எந்த மண்ணே கேரளாவில் இருந்தோம். அதே அதே ஆவடத்துல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம். சுகந்தனி அக்கா பையன் சஞ்சய் டிவி பார்த்துருக்கான். ஓகே, அக்கா பொண்ணுக்கு ஒரு பெரிய ஹாய் போடலாம். ஓகேங்களா? என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? மத்தியானம் சாம்பார் சாதம். ஓகே, உச்சில சாம்பார் சாதம் நல்லா கழிச்சானம். கழிச்சு சார். ரைட், ஓகே. நீங்க சொல்லுங்க. நாகேஷ் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? படத்து பேருக்கு தெரியாது. ரீசெண்டா இப்ப பிடிக்கிறது கந்தானந்தம் ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான சூப்பரான காமெடி உங்க வீடு தேடி வந்துன்னே இருக்கு, பார்த்து கழிக்கும். வெல்கம் பேக் டு த ஷோ. இடைவிடாத சிரிப்பு வித் மீ கோதை சந்தானம். ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது ஒன்ன நான் பார்க்க கிருங்குது. இந்த பாட்டை வந்து அப்படியே நம்ம 18 பட்டி நாட்டாம வினு சக்கரவர்த்தி சார்கிட்ட கொடுத்து உங்கள் பாணியில் இதை நீங்கள் பாடுங்க சார் அப்படின்னா அவர் எப்படி பாடியிருப்பாருன்னு பாருங்க. ஒரு சின்ன கற்பனை. வணக்கம் கண்ணு, ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது. இதுக்கு தான் சொல்றது தலையில ஒழுங்கா சோப்பு சிக்கா ஷாம்புலாம் போட்டு குளின்னு. அதை விட்டுட்டு தலை பூராம் பொடுகும் பேணுமா வச்சா சுருங்காம அப்புறம் என்ன கிர்ருனா சொல்லும். ஒன்ன நான் பார்க்கல கிர்ருங்குது, கிட்ட நீ வந்தாலே டர்ருங்குது புர்ருங்குது. இலவெடுத்தவா எதை தின்னுட்டு பக்கத்தில் வந்தான்னு தெரில, ஒரே டர்ருங்குது புர்ருங்குது. இருக்கட்டும் கண்ணு, இன்னைக்கு ஷோவை எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே நேயர்களே, இன்றைக்கி ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னை கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம்.